வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக நாளை கேரள மாநிலம் செல்கிறார். புதன்கிழமை அன்று சபரிமலை கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யும் அவர் வியாழக்கிழமை திருவனந்தபுரத்தில் உள்ள ராஜ்பவனில் முன்னாள் குடியரசுத் தலைவர் KR நாராயணனின் சிலையை திறந்து வைக்கிறார். மேலும் ஸ்ரீ நாராயணகுருவின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் பாலாவில் உள்ள செயின்ட் தெரசா கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடில்லியில் உள்ள ரயில்வே வாரியத்தில் அமைந்துள்ள கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டார். அப்போது பண்டிகை காலத்தில் பயணிகள் நடமாட்டத்தையும் அவர் ஆய்வு செய்தார். தீபாவளியை முன்னிட்டு 24 மணி நேரமும் பணியாற்றும் ஊழியர்களுக்கு தனது வாழ்த்துக்களை அவர் தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் பயணிகளின் தேவை அதிகரிப்பை கையாள இந்திய ரயில்வே விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த சிறப்புமிக்க பண்டிகை அனைவரது வாழ்விலும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை அளிக்கட்டும் என்று கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் உலக நாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.